இந்த மக்கள் தங்களை தாங்களே ஆள்வதற்கான இறமை அரசியலோடு தொடர்புபட்ட அனைத்து விடயங்களையும் தொடர்ந்து மட்டுப்படுத்துவதிலே அந்த கட்சி மிக குறியாக இருக்கிறது. டிவிபியினுடைய பொதுச் செயலாளர் மிக தெளிவாக சொல்கிறார், தமிழ் மக்களுக்கு 13ஆம் திருத்தமும் தேவையில்லை, அவர்களுக்கு அதிகார பகிர்வும் தேவையில்லை என்பதை மிக தெளிவாக சொல்கிறார்கள். தமிழ் மக்கள் 13ஆம் திருத்தமே தமக்கு தீர்வே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே மிக சொற்பளவான அதிகாரத்தை வைத்திருக்கிற அந்த 13ஆம் திருத்தமே தமிழ் மக்களுக்கு தேவையில்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த கட்சியினுடைய மனோநிலை இருக்கிறது என்றால், இவர்கள் தமிழ் மக்கள் சார்ந்து இந்த வடக்கு கிழக்கிலே நிகழக்கூடிய தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புகளுக்கு எவ்விதமான துலங்களை காட்டுவார்கள் என்பதை இந்த தமிழ் மக்கள் தயவு செய்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயகத்திலே தொல்பொருள் சார்ந்த ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொல்பொருள் திணைக்களம், வனவள திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களத்தால் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கான நீதி என்பது இன்று வரைக்கும் கிடைக்காத ஒரு எட்டா கனியாக மாறி போயிருக்கிறது. அரசியல் கைதிகளுடைய விடுதலை இன்னும் சாத்தியப்படாமல் இருக்கிறது. இன்னும் 10க்கு மேற்பட்ட அரசியல் கைதிகள் இன்னமும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதைவிட வடக்கு கிழக்கிலே தொடர்ச்சியான சிங்கள குடியேற்ற திட்டங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பௌத்தமயமாக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உதாரணமாக சொன்னால் வெடுக்கினாறு மலை, குருந்தூர் மலை, நீராவியடி பிள்ளையார் கோவில் தொடக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுபோல மட்டக்களப்பிலே மயிலத்தமிழ் மாதவனியிலே சிங்கள குடியேற்றத்துக்கான அனைத்து முயற்சிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைவிட இராணுவ மயமாக்கம், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சனத்தொகையிலே 20% குறைவான மக்கள் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கிலே எதற்காக இத்தனை இராணுவ வீரர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற கேள்வி நமக்கு எழுந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாட்டிலே போர் இல்லை, ஆனால் தொடர்ந்தும் பாதுகாப்பு துறைக்காக இந்த நாட்டினுடைய வரவு செலவு திட்டத்திலே நிதி தொடர்ந்தும் அனைத்து அரசுகளையும் ஒதுக்கீடு செய்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் இது போன்ற அனைத்து ஆக்கிரமிப்புகள் சார்ந்தும் இந்த தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் என்ன விதமான ஒரு மாற்றத்தை முன்வைக்க முடியும்?